பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 8வது வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆண்டவருக்கு நன்றி. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இவரை பற்றி என்ன சொல்றாரு? இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். அல்லேலூயா. இருந்தவர், கடந்த காலத்தில் அவர் இருந்தார். எப்பொழுது இருந்தார்? ஆதியிலிருந்து இருக்கிறார், இருந்தார். இப்பொழுது இருக்கிறார். ஆண்டவர் இப்பொழுது இருக்கிறார். பரலோக தேவன் இப்பொழுது இருக்கிறார். பரிசுத்தமுள்ள தேவன் இப்பொழுது இருக்கிறார். வல்லமை உள்ள தேவன் இப்பொழுது இருக்கிறார். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இருக்கிற ஆண்டவர் இருக்கிறாரா? இருக்கிறாருங்க. எங்க இருக்கிறாரு? நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணும்போது அங்க இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில கூட இருக்கிறாரு. அண்ட சராசரங்கள்லயும் அவர் இருக்கிறாரு. அனைத்து படைப்புகளும் அவருடையது. அவர் இருக்கிறாரு. இருக்கிற வண்ணமாகவே அவர் இருக்கிறாரு. அந்த இருக்கிற வண்ணமா இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறாரு. அவர் தான் வரப்போறாரு. அவரு மேகங்கள் மேல் வருவாரு. 7வது வசனம் சொல்கிறது, மேகங்களுடனே வருகிறார். எப்படி வருவாரா? மேகங்களுடனே வருகிறார். மேக மீதில் ஆண்டவர் வருவார். அவர் வருகைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் வருவார். அவர்தான் வரப்போகிற ராஜா. அவரை பற்றி சொல்றாரு, சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவர் யார்? இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். அவர்தான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஆம், சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்தார், சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவராய் வரப்போகிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் சர்வ வல்லவர், ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமை நிறைந்த கர்த்தர், ஆல்மைட்டி காட், சகல வல்லமையும் படைத்த கர்த்தர், அதிகாரம் நிறைந்த கர்த்தர், வல்லமையும் மகத்துவமும் நிறைந்த கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நான் அல்பா ஒமேகா, ஆதி அந்தம். அவர் யார்? அல்பா ஒமேகா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் யார் என்றால் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். ஆம் விசுவாசிகளே, அல்பா ஒமேகா என்றால் ஆரம்பம் முடிவு. ஆல்பா என்பது எபிரேய மொழியினுடைய முதல் வார்த்தை. மன்னித்துக் கொள்ளுங்கள், கிரேக்க மொழியினுடைய முதல் வார்த்தை. ஒமேகா என்பது கிரேக்க மொழியினுடைய கடைசி எழுத்து. கிரேக்க மொழியில 24 வார்த்தைகள் இருக்கிறது, 24 எழுத்துக்கள் இருக்கிறது. அதில் முதல் எழுத்து தான் ஆல்பா, கடைசி எழுத்து ஒமேகா. ஆண்டவர் அந்த மக்களுக்கு புரியும்படி சொல்லுகிறார், நான் ஆல்பா ஒமேகா என்றால் என்ன அர்த்தம்? நான் தான் ஆரம்பம், நான் தான் முடிவு. நாம் படிக்கிற விசுவாசத்தை தொடங்குகிறவர், முடிக்கிறவர், இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் தான் ஆரம்பம், நான் தான் முடிவு. ஆம், தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார், நம்மோடு இருக்கிறார். அவர் இருந்தார், இருக்கிறார், நம்மோடு இருப்பார். ஆமென். ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆதி அந்தமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறவர், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய கையிலே கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.